100 டேஸ் ஆஃப் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல டே 80. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்ல போறேன். இது வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. லைஃப்ல அதிக ஆசை கனவோட ஒரு பையன் வறுமையில வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு ஏதாவது லைஃப்ல சாதிக்கணும்னு ஆசை, பட் அவனுக்கு எப்படின்னு அவனுக்கு தெரியல. இப்படியே போயிட்டு இருக்க நேரத்துல 2013ல அவனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அதாவது லாரி அவன் கால்ல ஏறிடுது. அதனால அவன் கால் 2 துண்டா போயிடுது. அவன் இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. டாக்டர் அவன் கால் ஆபரேஷன் பண்ணாலும் பேரலைஸ் ஆயிடும், அதாவது செயலிழந்துரும் சொல்றாங்க. பட் டாக்டரோட திறமையால அவன் காலை ராட வச்சு எப்படியோ நடக்க வச்சிடறாங்க. இந்த பாதிப்புனால அவன் எஜுகேஷனும் பாதிக்குது. அவன் நிறைய அரியர் வச்சிடறான். 2019ல தான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றான். அது ஒரு பெரிய தோல்வி அடையுது. அதுக்கப்புறம் மார்ஷல் ஆர்ட் கிளாஸ் சேர்றான், அதை கத்துக்கிறான். அதுலயே ப்ரொஃபிஷியன்ட் ஆகி தென் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல் லெவல் மெடல் பண்றான். எந்த ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாத, எந்த பேக்ரவுண்டும் இல்லாத அந்த பையன் அவனா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி இப்ப பல பசங்க அவன மாதிரி உருவாச்சு. அந்த பையன் வேற யாரும் இல்ல, நான் தான். நான் சொல்ற இந்த விஷயம் எதுவுமே பெருமைக்காக இல்ல. இன்னும் அந்த ராடி என் காலில் தான் இருக்கு. இப்போ என்னால அதிக நேரம் நிக்கவோ நடக்கவோ முடியாது. வலியை தாங்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி நிலைமையில இருக்க ஒருத்தனால இவ்வளவு விஷயம் பண்ணும்போது உன்னால முடியாதா? யோசி.